Please subscribe to channel Tigon to stay updated with more information. தில்லை அம்பலத்தை ஆள்கின்ற உமைபாகன் போற்றி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். இந்த டைகான் சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். அனைவருக்கும் என் இனிய தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் நாளைக்கு வர புதன்கிழமை அன்னைக்கு போகி பண்டிகை, வியாழக்கிழமை பெரும்பொங்கல், வெள்ளிக்கிழமை மாட்டு பொங்கல், சனிக்கிழமை காணும் பொங்கல். பொங்கலை பற்றி எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய பாரம்பரிய ஒரு திருவிழா. தமிழ்நாட்டுக்கு பொங்கல் சூரிய வழிபாடு. அதே மாதிரி தான் மற்ற இடத்துல மற்ற மாநிலங்கள் எல்லாமே மகர சங்கராந்தி, அதாவது சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகரத்துக்குள் நுழைகிறார். அந்த நுழையும் போது அது ஒரு குறிப்பிட்ட தினம், ஒரு நாள் அபிரிஜித் நட்சத்திரம் அப்படின்றது ஒரு நேர்த்தியாளர் கேள்விப்பட்டிருக்கு. 28வது நட்சத்திரம் அபிரிஜித் முகூர்த்தம்ன்றது நம்ம டெய்லி பார்த்துருக்கோம், அதை பற்றி பார்த்துருக்கோம். 11:40 டெய்லி 12:10 வரைக்கும் அபிரிஜித் முகூர்த்தம். அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு நாள் அபிரிஜித் நட்சத்திரம்னு ஒன்று வரும். அது 28வது நட்சத்திரமாக நம்ம கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அது இப்போ நம்ம மகர ராசிக்குள்ள மகர பிரவேசம், மகர ராசியில் சூரிய பகவான் போனதுக்கு அப்புறமா அந்த உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்குள்ள நுழையிறாரு. அதில் 4ஆம் பாதத்துக்கும் அந்த திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கும் இடைப்பட்ட அந்த காலம் இருக்கு பார்த்தீங்களா, அது கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் அதிகபட்சமாக வரும்னு வச்சு ஒரு தோராயமாக. இந்த ஊரில் 10 மணி நேரமாக வரும் தோராயமாக. அந்த நேரம் அபிரிஜித் முகூர்த்தம்ன்றது ஒரு அற்புதமான முகூர்த்தம். ஒரு கோயின்சிடண்டாக நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒருத்தரும் அமெரிக்க அதிபர் பதவியேற்கிற நாள் அந்த அபிரிஜித் முகூர்த்தமாக தான் இருக்கும். அது ஒரு அவங்க தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாமல் செஞ்சாங்களா, இல்லை நம்ம ஆளுங்க அங்கே போயிருந்து அவங்க கிட்ட நாள் குறித்து கொடுத்தாங்களான்றது இன்றைய வரைக்கும் சஸ்பென்ஸ் ரேப்பாக இருக்கும். அரசு துறையில் இருக்கிறவங்க அந்த மாதிரியான விஷயங்களை வெளியில் சொல்ல மாட்டாங்க, ரகசியமாக செய்வாங்க. ஜனவரி 20ஆம் தேதி பெரும்பாலுமே அந்த அபிரிஜித் முகூர்த்தம் அப்படின்றது கால்குலேட் ஆகும். அவங்களுக்கு அது ஃபிக்ஸடாக இருக்கும். ஸோ அது ஜனவரி 20 தான். அவங்களுக்கு நவம்பர் டிசம்பரில் தேர்தல் நடந்தாலும் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஜனவரி 20 தான் அவங்க 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபிக்ஸடாக அந்த அதிபர் பதவியேற்பு விழா அப்படின்றது ஒன்று வைப்பாங்க. அது எதிர்பாராத விதமாக அபிரிஜித் முகூர்த்தமாக இருக்கும், அபிரிஜித் நட்சத்திரமாக இருக்கும். அந்த அபிரிஜித்துக்கான கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படியெல்லாம் நம்ம அதை சொல்லி நம்ம இப்போ இந்த வீடியோ நேரம் போதாமைக்காக அதை சொல்ல முடியாது. அது யார் என்னன்றது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி அது தெரியுங்க. அபிரிஜித் நட்சத்திரம்ன்றது ஒரு அற்புதமான ஒரு சர்வ வல்லமை படைத்த அந்த நேர காலம் அது ஸோ அதனால தான் அமெரிக்க அதிபர் தேர்தல் பதவியேற்பே அந்த நாளில் வச்சாங்க. சரி, இப்போ நம்ம பொங்கல் பண்டிகைக்கு வருவோம். இந்த பொங்கல் புதன்கிழமை சாயங்காலமே 6:35க்கு மகர ராசிக்குள்ள பிரவேசம் ஆகிறார் சூரிய பகவான். அதனால நமக்கு கணக்கு வியாழக்கிழமை பெரும்பொங்கலாக இருந்தாலும் புதன்கிழமை மாலை 6:35க்கு அவர் மகர ராசிக்குள்ள பிரவேசமாகிறார். அப்போவே தை பொங்கல், தை மாதம் பிறக்கிறது அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். அந்த தை பிறந்து 6:35 பிறக்கிற நேரம் அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி, கடக லக்கணத்துல பிறக்குது. இதுவரை யாரும் இந்த மகர சங்கராந்தி பலன்களை யாரும் பெரும்பாலும் சொல்றது கிடையாது. ஆண்டு பலன்கள், சித்திரை பலன்கள் எல்லாமே சொல்லுவாங்க. இந்த மகர சங்கராந்திக்குன்னு ஒரு விசேஷம் உண்டு. அந்த ஆண்டு ஃபுல்லாவே ஏன்னா அந்த உத்தராயணம் தட்சணாயன காலம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த புதன்கிழமை நைட்லேருந்து நமக்கு உத்தராயண காலம் ஆரம்பிக்கிறது. உத்தராயண காலத்துக்கான அந்த பலன்களும் நம்ம அதுவும் ஒரு சின்ன எஃபெக்டை நமக்குள்ள ஏற்படுத்தும். ஸோ இந்த 12 ராசிகளுக்குமே ஒரு சில வரிகளில், ஏன்னா போன வாட்டி ரொம்ப லென்த்து 27-28 நிமிஷம் மொத்தமாக ஆயிடுது. அது எல்லாத்துக்குமே அந்த கேட்கறவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், எடிட் பண்ணுறவங்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நீண்ட ஒரு பதிவாக இருக்கும். அதனால தான் ரொம்ப சுருக்கமாக, ரத்தன சுருக்கமாக ஒரு சில வரிகளில் இந்த ஆண்டு ஒரு பாசிட்டிவ் திங்ஸ் மட்டும் எப்படி எது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் 12 ராசிகளுக்கு அப்படின்றத மட்டும் நம்ம பொதுவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய தேசத்துக்கு பார்ப்போம். நம்ம உலக ஜெகத் ஜாதகத்துக்கு நம்ம அதில் குறிப்பாக நம்ம மகர சங்கராந்தியை கொண்டாடக்கூடிய நம்ம இந்திய தேசத்துக்கு பொதுவாக இந்த மகர சங்கராந்தி ராஜா அப்படின்ற சூரியனாவே வராரு. நம்ம ஏற்கனவே பார்த்த புத்தாண்டு பலன்கள்ல ராஜா சூரியன் தான் ஆதிக்கத்தில் வராருன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கண்டத்தில் நம்ம பார்க்கும்போது அவர் எங்கேயுமே நன்மை உண்டாகும்,
நம்ம தேசத்துக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு ராஜா வந்து வரும்போது வந்து கடக லக்னத்தில் பிறந்து அந்த 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது சுப செலவுகள் சுப முதலீடுகள் அது எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். 2ஆம் இடத்துல கேது, அந்த கிரக அமைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் வந்து கரெக்டாக 7ஆம் இடத்துல வந்து புதனும் செவ்வாயும் ஐக்கியமாக வர்றாங்க. செவ்வாய் உச்சமாகிறார், அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த நேரத்தில் தான் வந்து சூரியன் செவ்வாய் சுக்கிரன் 3 கிரகங்கள் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அந்த பரிபாலனம் நம் மக்களுக்கும் அரசுக்குமான ஒரு அந்யோன்யம் அதிகமாக இருக்கும். மக்களுக்கான நன்மைகள் மக்களுக்கான தேவைகள் வந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கும். மத்தியிலேயும் மாநிலத்திலையுமே வந்து அதுக்கான அமைதி இருக்கும். மக்களுக்கு வந்து நிம்மதியே அன்பு அமைதி எல்லாமே வந்து பெருகும். புதிய தொழிற்சாலைகள் இந்த ஆண்டு அதிகமாக பெருகும். அதனால வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமாகும். மணி ஃப்ளோ பணப்புழக்கம் அதிகமாகும். எங்கும் நன்மை, எங்கும் மிதமான மழை, எங்கும் மிதமான வெயில். அந்த தட்பவெப்பநிலைகள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப கரெக்டான ஒரு பரிமாணத்தில் இந்த வருஷம் ஃபுல்லாக போகும். இதான் வந்து 2026க்குமான பலன்கள்லாம் நம்ம அதை வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம அதையும் வந்து இதில் நீங்கள் கணக்கு பண்ணிக்கிங்க. ஆண் புலி அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் வந்து இந்த மகர சங்கராந்தி புருஷர் இந்த வருஷம் வராரு. ஆண் புலி என்ன மாதிரி இருக்கும்னு தெரியும், கம்பீரமாக வந்து நிற்கும் அப்படின்ற மாதிரியான இந்த ஆண்டு ஒரு கம்பீரமான ஆண்டாக இருக்குன்றதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. வாங்க இப்போ நம்ம நேராக ராசி பலன்களுக்கு போயிடுவோம். ஒரு சில வரிகள் தான் இருக்கும், பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் அதில் இருக்கும், பார்த்துங்க. மேஷ ராசிக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும். அதை செய்யறதுக்கான தைரியம், துணிச்சலும், சப்போர்ட்டும். நீங்கள் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டீங்கன்னா அது வந்து ஹெல்ப் பண்ணுறது அப்படின்றது வந்து நிறைய பேர் வருவாங்க. அந்த பராக்கிரமம், தைரியம், வீரியம்லாம் வந்து அதிகமாகும். இது வரைக்கும் இருந்த தயக்கெல்லாம் போய் செஞ்சு தான் பார்ப்போம், இறங்கி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதிய தொழில் வாய்ப்புகள், துணிச்சலாக செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி அது நிச்சயமாக உண்டு. 10ஆம் இடத்துல வந்து இப்போ செவ்வாய் வந்து அங்கே உச்சமாக போறாரு. தொழில் முன்னேற்றம், நம்ம உத்தியோகத்தில் இருந்தோம்னா அதில் வந்து ப்ரமோஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் திங். மணி ஃப்ளோ கொஞ்சம் பணம் தேக்கம் அப்படின்றது வந்து இருக்கும். அதிகமான லாபங்களால் வந்து அதாவது இந்த பங்கு சந்தை அது மாதிரியான சில முதலீடுகளும் அதிகமாக இருக்கும். பங்கு சந்தையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக லாபமும் வரும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அடுத்து வந்து ரிஷப ராசி. ரிஷப ராசிக்கு 7ஆம் இடத்துல கரெக்டாக சந்திரன் இருக்காரு. 9ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமாயி கூட வந்து புதனும் சூரியனும் அங்கே வந்து சேர்றாங்க. அந்த அந்த அமைப்புன்றது வந்து ரொம்ப அற்புதமான அமைப்பு. பாக்கியங்கள் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்துல இருக்க குரு வந்து தனத்துக்கான உத்தரவாதத்தை கொடுப்பார். குடும்பம் சுபிட்சமாகும், குடும்பம் முன்னேற்றமாகும். அளவுக்கு அதிகமான செலவு பண்ணுறதுக்காக அளவுக்கு அதிகமான வருமானங்கள் வரும், சேமிப்புகள் உயரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கடல் கடந்து போகிறது, வெளிநாட்டு வாய்ப்பு, வெளிநாட்டுகளில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் இருக்கிறவங்கள அதிக லாபம், இது எல்லாமே வந்து இருக்கும். குடும்பத்தில் வந்து சுபிட்சம் இருக்கும், மகிழ்ச்சிகரமான ஒரு பொற்காலமான ஆண்டா இந்த ஆண்டு நிச்சயமா இருக்கும். மிதுன ராசி. மிதுன ராசிக்கு வந்து 8ஆம் இடத்துல வந்து செவ்வாய், சூரியன், புதன் 3 கிரகங்கள் ஆக்குபேஷன் பண்றாங்க. 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 8ல் உச்சம் பெறது வந்து ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்பு தான் அதில் வந்து. பட் லக்னாதிபதி புதனும் வந்து ராசியாதிபதி புதனும் அவங்க போய் கூட சேரும்போது வந்து 8ஆம் இடத்து புதன் வந்து உங்களுக்கு எதிர்பாராத தன வரவுகளை நிச்சயமா கொடுக்கும். விரோதிகள் மூலியமாவும் லாபங்கள் அதிகமாக. யாராவது உங்ககிட்ட குறைச்சிட்டாங்க, உங்களை வந்து பழி வாங்கணும்னு நினைச்சாங்கன்னாக்கா அவங்க மூலியமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அதில் நீங்கள் தைரியமா இருக்கலாம். இந்த ராசிலேயே குரு கொஞ்ச நாள் இருக்கிறாரு. மே மாதம் 26ஆம் தேதி நம்ம வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் குரு பெயர்ச்சி. ஸோ அது வரைக்கும் ஜென்மத்திலே இருக்காரு. அதுக்கப்புறமா வந்து 2ஆம் இடத்துல குரு பகவானும் உச்சமாகிறாரு. அதுவும் வந்து உங்களுக்கு யோகமாக இருக்கும். நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். கடக ராசி. இந்த கடக ராசி இந்த ஆண்டு இந்த மகர சங்கராந்தி பிறக்கிறதே வந்து அந்த கடக லக்கணத்துல தான். சித்த யோகம் ரொம்ப அருமையான ஒரு அமைப்புல தான் பிறக்குது. 5ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காரு. லக்னாதிபதி சந்திரன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால வந்து அந்த கடக ராசிகளுக்கு வந்து அந்த 7ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன் அந்த காம்பினேஷன் அப்படின்றது பிள்ளைகளால மகிழ்ச்சி, பிள்ளைகளால பெருமை, பிள்ளைகளுக்காக பெரிய முதலீடுகள், பள்ளி கல்வி அந்த மாதிரியான விஷயங்கள், கல்லூரி விஷயங்கள்லாம் வந்து நினைச்ச மாதிரி நடக்கிறது. பெரிய அளவில் அவங்க பேரும் புகழும் பெற்றோர்களுக்கு வாங்கி தர்றது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளாக இருக்கும். அதுவே வந்து 4 பங்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நமக்காக கஷ்டப்பட்டு வாழ்றதுல நம்ம பிள்ளைகளுக்கு வந்து பெருமை சேர்க்கறது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இல்லையா? அதை மாதிரி தான் வந்துட்டு
அதே மாதிரி வந்து குரு பகவானும் சுப செலவுகளை ஃபர்ஸ்ட் மே மாதம் வரைக்கும் ஏற்படுத்துவார். அதுக்கப்புறமா வந்து ராசிக்கே வந்துடுறாரு. ராசிக்கே வந்து குரு பகவான் அவர் உச்சம் பெறாரு. அது வந்து பலவிதமான யோகா அமைப்புகளை நிச்சயமா உங்களுக்கு தரும். ஏன்னா வந்து 9ஆம் வீட்டு அதிபதியாகவும் இருக்காரு, 6ஆம் வீட்டு அதிபதியாகவும் இருக்காரு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் நிச்சயமா வந்து ஊதிய உயர்வு, வெளிநாட்டு வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டுல ரொம்ப புதிய கம்பெனி, புதிய வருவாய் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து வந்து சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன் 3 கிரகங்களுடைய ஆக்குபேஷனோட இந்த மகர சங்கராந்தி பிறக்குது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இப்போ 7ஆம் இடத்துல இருக்கிற சனி, இந்த ராகம் வந்து ரொம்ப அற்புதமான பலன்களை தருவார். பிறக்கும்போது வந்து இப்போ நம்ம லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. அவர் வந்து மே 26க்கு அப்புறமா வந்து கடகராசிக்கு வந்துடுறாரு. ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் நிறைய இருக்கும். சிம்மராசிக்கு 5ஆம் அதிபதியாக குரு பகவான் இருக்காரு இல்லையா, அதனால வந்து அவங்க பிள்ளைகளுக்காகவும், இவங்களுக்கும் வந்து பிள்ளைகளுக்காகவும், பிள்ளைகளுடைய வளர்ச்சி, எதிர்காலம், அப்பா அம்மாவுங்களுக்காகவும் வந்து சுப செலவுகள் கொஞ்சம் நிறையவே இருக்கும். குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகளுக்காக கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும். சுப மகிழ்ச்சியான செலவுகள் நிச்சயமாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் நீங்கள் தைரியமாக வாங்குங்க. முதலீடுகள் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பண்ணுங்க. ஏன்னா இப்போ 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் போக போறாரு. அஷ்டமத்து சனி ஆரம்பிக்க போகுது. ராகு பகவான் 7ல தான் இருக்கிறார். நல்ல கடன்கள்லாம் தாராளமாக வாங்கி பணப்புழக்கத்தெல்லாம் கொஞ்சம் அதிகமாக்குவார். பெரிய பணக்காரங்களுடைய நட்பு கிடைக்கும், செல்வந்தர்களுடைய அறிமுகம் கிடைக்கும், அவங்களால ஆதாயங்கள் கிடைக்கும். அதை நல்ல சமயோசிதமாக அதை பயன்படுத்தி முதலீடுகளை அதிகமாக நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா வந்து செவ்வாய் உச்சம் பெறதுனால வந்து இப்போ பிறக்கும் போதே வந்துட்டு நிலம் சொத்து மூலியமா வந்து முதலீடுகள் பண்றது, அதெல்லாமே வந்து திட்டமிட்ட முதலீடுகள் வந்து பெரிய ஆதாயத்தை இந்த வருஷம் ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து வந்து கன்னி ராசி. கன்னிராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த 3 கிரகங்கள் சூரியன், செவ்வாய், புதன் இருக்குது. தைரிய வீரிய ஸ்தானத்துல லாபாதிபதியான சந்திர பகவான் அவர் நீசம் பெற்றிருந்தாலும் வந்து செவ்வாய் உச்சம் பெறதுனால வந்து நீசபங்க ராஜயோகத்தையும் கொடுக்குறார். அதனால வந்து சடனா இருக்கக்கூடிய முடிவுகள்லாம் வந்து மிகப்பெரிய வெற்றி தரும். இது பண்ணலாமா அப்படிங்கும் போது வந்து அதுதான் வந்து வெற்றி தெரியும். கொஞ்சம் யோசனை பண்ணினாக்கா வந்து மைண்டு கன்ஃபியூஸ் ஆயிடும். யோசனை பண்ணி 2 நாள் பொறுத்து செய்யறது நஷ்டமாகும். நினைச்ச உடனே செஞ்சீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய யோகத்தை நிச்சயமா தரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்காரு, இப்ப 7ஆம் இடத்துக்கு போறாரு. திடீர் பண யோகங்கள் அந்த மாதிரியான அமைப்புகளும் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு போய் அப்புறம் 6ஆம் இடத்துக்கு அங்கே போகும்போது ராகுவோட செவ்வாய் 6ஆம் இடத்துல சேரும்போது கொஞ்சம் திடீர் பண வரப்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள், ரொம்ப நாளாக எய்ம் பண்ணி கணக்கு போட்டு பிளான் பண்ண ஏதாவது ஒரு அமௌண்ட்டு அது எல்லாமே வந்து உங்களுக்கு டெபாசிட் ஆகிறது, உங்களுக்கான வருமானத்தை கொடுக்கறது. அது மூலியமா வந்து நீங்கள் உங்களுடைய மதிப்பு, கௌரவம், உறவினர்களால் நீங்கள் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து திருப்பி வர்றது, உறவுகளுக்குள்ள வந்து அந்த மதிப்பு மரியாதை மறுபடியும் பெறது, இதெல்லாமே நல்லா இருக்கும். குரு பகவான் 10ஆம் இடம் 11ஆம் இடத்துக்கு வராரு, உச்சம் பெறார் 11ஆம் இடம். அவரும் வந்து சுகத்தை கொடுப்பார். நல்ல சாப்பாடு, நல்ல நினைச்ச இடத்துல சாப்பாடு, நினைச்ச மாதிரி சாப்பாடு, நல்ல தூக்கம், உறக்கம், புதிய வீடு, பங்களா, அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே வந்து உங்களுக்கு அமையும். நீங்க எதிர்பாராமையே அமையும். வந்து அது எல்லாத்தையும் குரு பகவான் நிச்சயமா ஏற்படுத்துவார். அடுத்து வந்து துலாம் ராசி. துலாம் ராசிக்கு வந்து ஒரு பிறக்கும் போதே சுகஸ்தானத்திலேயே செவ்வாய் உச்சம் பெறார் ஜனாதிபதி. தன்னுடைய சுகத்துக்காக அதிக செலவு பண்ணக்கூடிய ஒரு யோகா அமைப்பு உங்களுக்கு நிச்சயமா இருக்குது. 9ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல குரு, அது மாதிரி வரப்போறாரு. 10ஆம் இடத்துல உச்சம் பெறப்போறாரு. ஸோ வந்து குரு பகவானால வந்து உங்களுக்கும் அந்த தைரியம், வீரியம் அதெல்லாமே வரும். ஒரு தன்னம்பிக்கை அப்படியே இருக்கும். எதை இருந்தாலும் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு துணிஞ்சு செய்யக்கூடியது, அதில் வெற்றி பெறுறது, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். சனி வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு. மார்ச் 6ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து சனியால் வந்து பலவிதமான யோகங்கள், நிம்மதிகள், இந்த மன உளைச்சல்கள்லாம் நீங்கி ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை சூழல் நிச்சயமா அமையும். அடுத்து வந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு வந்து 3ஆம் இடத்து ராசியாதிபதி 3ஆம் இடத்துல உச்சம் பெறது வந்து அது ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு தான். ஏன்னா அவரே 6ஆம் வீட்டு அதிபதியா வராரு இல்லையா. 10ஆம் அதிபதி கூடவே சேர்ந்து லாபாதிபதியும் கூட சேர்ந்து அந்த அமைப்புன்றது வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறத வந்து தொட்டது துளங்கும் அப்படின்ற மாதிரி நிச்சயமா சொல்லலாம். சும்மா போற போக்குள்ள நீங்க எது செஞ்சாலுமே வந்து அது உங்களுக்கு பெரிய லாபமா வெற்றியா அமையும். சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வந்து லக்ஸரி லைஃப் அப்படின்றது கேரண்டி கொடுக்கலாம். லக்ஸரி லைஃப் நம்ம எப்படி பண்ணுவோம்? அளவுக்கு அதிகமான வருமானம் இருந்ததுன்னா, பாக்கெட்ல 100 ரூபாய் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹோட்டலுக்கு போவோம். 1000 ரூபாய் இருந்துச்சுனாக்கா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஹோட்டலுக்கு போவோம். அதே மாதிரி தான் 1000 ரூபாய் இருந்துச்சுனாக்கா சின்ன டெக்ஸ்டைலுக்கு போவோம். 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா ஜுவல்லரிக்கு போவோம். 1,00,000 ரூபாய் இருந்துச்சு அந்த மாதிரி வந்து நீங்க என்ன உங்களுக்கு அந்த தேவையோ ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே நிறைவேற்றத்துக்கான ஒரு அற்புதமான ஆண்டா இந்த மகர சங்கராந்தி உங்களுக்கு இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து தனுசு ராசி.
தனுசு ராசிக்கு சொல்லவே வேணாம். இப்போ வந்து அவருக்கு குரு பகவான் நல்ல ஸ்தானத்தில் இருக்கார், 7ஆம் இடத்துல. அவர் வந்து 8ல் போய் உச்சம் பெற போகிறார். அதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான். சனி பகவான் வந்து 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறார். 2ஆம் இடத்துல வந்து நான் சொன்ன மாதிரி சூரியன், செவ்வாய், புதன் அந்த அமைப்பு இருக்குது. உங்களுக்குமே வந்துட்டு அந்த தொடர்புகள் மூலியமா வந்துட்டு ரொம்பவே ஆதாயங்கள் நிறையவே இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் வந்து தனுசு ராசிகள் வந்து கல்வி சார்ந்த விஷயங்கள்ல வந்து முதலீடுகள், அதன் மூலியமா வந்து உங்களுக்கு லாபங்கள், நிலைத்த லாபங்கள் அப்படின்றது லைஃப் லாங் ஒரு சேவிங் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புலாம் இருக்கும். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து அந்த பென்ஷன், அது எதிர்பார்த்த அமௌண்ட்டு, ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு, கேஸு கோர்ட்டு அப்படின்னு இருக்கிறவங்கலாம் வந்து தான் பக்கம் ஜெயமாக்குறது, அந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் தனுசு ராசிக்கு இருக்கும். மகர ராசிக்கு வந்து ஒரு ஜாக்பாட் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஏற்கனவே வந்துட்டு இப்போ 7ரை சனி விலக போறாரு. 2ஆம் இடத்து ராகு பணத்தை வந்து பல வகையிலையுமே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவார். 8ஆம் இடத்து கேது வந்து உடல்நிலையை கொஞ்சம் சோம்பல் பண்ணுவார். மற்றபடி பெரிய அமைப்பு கிடையாது. லாபாதிபதி செவ்வாய் வந்து தன்னுடைய ராசிலேயே வந்து உச்சம் பெற போறார். அப்படிங்கும் போதெல்லாம் வந்து நீங்க சும்மா விளையாட்டா 10 ரூபா முதலீடு பண்ணீங்கன்னா 100 ரூபாயா வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. பிளான் போட்டீங்கன்னா சக்சஸ் பண்ணலாம். இவங்ககிட்ட இவ்வளவு சம்பாதிக்கணும் நீங்க ஒரு பிளான் பண்ணீங்கன்னாக்கா அது வந்து ஈஸியாகவே வரும். ஒரு மற்றவங்களுடைய பணத்தை அனுபவிக்கிறதுக்கான ஒரு யோகா அமைப்பு உங்களுக்கு இருக்குது. ஏதாவது ஒரு மற்றவங்களுடைய பணம் உங்ககிட்ட கொடுத்து வச்சிருந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டு அப்புறமா கொடுங்க, அந்த மாதிரியான யோகா அமைப்பெல்லாம் உங்களுக்கு நிச்சயமா இருக்குது. இந்த ஆண்டு வந்து ரொம்ப கஷ்டமே, அதாவது வந்து கஷ்டமா அப்படின்னு யோசிக்க கூட நேரம் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சியும் வெற்றியும் நிச்சயமா இருக்கும். அடுத்து வந்து கும்பராசிக்காரர்களுக்கு சொல்லவே வேணாம். ஜென்ம சனி விலகுது மார்ச் 6ஆம் தேதி. ராகு வந்து ராசிலேயே இருந்தாலும் நம்ம வந்து அவருக்கு இப்போதைக்கு குரு பார்வை இருக்காரு. அதுக்கப்புறமா ராகு தனிச்சையா செயல்படுவார். எப்பவுமே ராகு ராசியில் இருக்கிற ராகு துருன்னு ஆக்டிவா வச்சுப்பாரு. ஒரு ஆக்டிவா வந்து உங்களுடைய செயல்கள் வந்து இருக்கும். அது மூலியமா உங்களுக்கு லாபங்கள் இருக்கும். பிஸியா இருப்பீங்க. குழப்பத்துக்கான நேரமே இருக்காது. ஏன்னா 5ஆம் இடத்துல குரு பகவான், 6ஆம் இடத்துல குரு பகவான் போக போறாரு. எல்லாமே வந்து ஒரு நல்ல அமைப்பு. சூரியன் செவ்வாய் அப்படிங்கும் போது வந்து கொஞ்சம் நிலத்துல வந்து முடக்கங்கள் இருக்கும். நிலத்தை பத்தியான ஏதாவது வருமானம் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது வராம இருக்கும். அதை போஸ்ட்பான் பண்றது நல்லது. இந்த வருஷம் போஸ்ட்பான் பண்ணிட்டு அடுத்த வருஷம் நீங்க அதுக்காக பிளான் பண்றது ரொம்பவே நல்லது. அடுத்தது மீனராசிக்கான ஹைலைட்டே வந்து தன்னுடைய ராசியாதிபதி 4லயே 5லயும் போகிறாரு. 5ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது வந்து அவரு தன்னை ராசியே பார்க்குறாரு. உங்களுக்கு ஜென்ம சனி வரப்போகுது. ஜென்ம சனி வந்தாலும் அந்த ராகு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையுமே வந்து 11ஆம் இடத்துல 9ஆம் வீட்டு செவ்வாய் உச்சம் பிறந்தனாலையுமே அப்படி பிறக்கும்போது இந்த மகர சங்கராந்தி உங்களுக்கு வந்து நிலம் சார்ந்த விஷயங்கள், வழக்கு, வெற்றி அதெல்லாமே நிச்சயமா வரும். கேஸு கோர்ட்டு அது மாதிரி எடுத்துச்சாங்க உங்களுக்கு லாபம் வரும். ஒரு விளையாட்டா ஒரு இடம் வாங்கி வச்சிருப்பீங்க, அது உங்களுக்கே மறந்துட்டுருப்பீங்க. அது வந்து இன்னைக்கு பல பேர் வாலண்டரியா வந்து கேட்பாங்க. 1 லட்ச ரூபாய் வாங்கி போட்டு இந்த இடத்த வந்து 2-3 வருஷத்துக்கு அப்புறமா வந்து இப்போ திடீர்னு வந்து நான் 20 லட்ச ரூபா கொடுக்குறேன், அந்த இடத்த வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு அது கிட்டத்தட்ட 20 பங்கு 30 பங்கு நிலத்தால் ஆதாயம் அப்படின்றது வந்து நிச்சயமா உண்டு. வீடு வாங்கி விற்கிறது, வீடு, ஃப்ளாட்டு, அப்பார்ட்மெண்ட்டு அது மாதிரி வந்து இல்லைனாக்கா வந்து கஷ்டப்பட்டு ஒருத்தர் வீடு கட்டிருப்பாரு, அவர் வெளிநாடு போய் செட்டில் ஆகிறதுக்கு பார்ப்பாரு. நீங்கள் அதை வச்சு நீங்கள் போனாலும் காசு கொடுங்க, அந்த மாதிரியான ஒரு யோகா அமைப்பு அது எல்லாமே வந்து உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இந்த வீடு அது மூலியமா லாபம், ஆதாயம், அது ஒரு பம்பர் பரிசு மாதிரி நிச்சயமா இருக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப், சந்தோஷமா மகிழ்ச்சியா நிச்சயமா இருக்கும். எல்லாருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்.